ஓம் வைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்னும் 48 நாட்கள் குருனுடைய வெறி ஆட்டம் ஆரம்பம். மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போகும் குரு பகவான் இழந்த பலத்தை எடுத்து நேர்கதியாக பயணிக்கப் போகின்ற குரு பகவான், அந்த குரு பகவான் மூலமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற கிடைக்கப் போகின்ற பலங்களை தான் பார்க்க போறோம். 6ல் ஆண்டவன், ஆனால் உங்க கையில 3 விதமான அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது, கிடைக்க போகுது. வாய்ப்புகள் உருவாகும் போதே அதை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையை மாத்திக்க முடியும். ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க மாத்த நினைச்சா இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் சொல்லி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரங்க. ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், அவர் விதியில் காரக கிரகம். ஆனா திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான், அவர் மதிக்கு காரக கிரகம். அப்போ ஒரே நேரத்துல விதியும் மதியும் செயல்படும். ஆமாங்க, விதியில என்ன கிடைக்குதோ அதை மதியால் மாத்த முயற்சி பண்ணுவீங்க நீங்க. அப்படி பல விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில தோல்வி வெற்றி என மாறி மாறி கிடைக்கும். அப்படி இந்த 2025 வருடத்துல பல விஷயங்கள் வெற்றியாகும் தோல்வியா உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா 2026 தொடக்கத்திலேயே வெற்றி மேல் வெற்றி என்பது போல் ஆண்டவன் உங்களுக்காக 6ல் இருந்து கொண்டு கொடுக்க போகும் 3 விதமான அதிர்ஷ்டங்கள். காரணம் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. மகர ராசிக்கு 6ஆம் வீடு மிதுனம். அந்த மிதுனத்துல குருவான் இருக்கிறார், ஆனா வக்ரகதியில் இருக்கிறார். 6ஆம் வீடு எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுல சுபகரமான குருவான் வக்ர நிலையில இருக்கிறார். அப்போ எதிரிகளையும் நோயையும் கடனையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இருக்கீங்க. கைக்கு மீறி போயிடுச்சு கடன், தலைக்கு மீறி போயிடுச்சு சில பிரச்சனைகள். அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் எப்படி தீரும்? யார் மூலமா தீரும்? ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அதிசயம் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற போகுது. ஆமாங்க, குருவானுடைய வக்ர நிவர்த்தி தன்னுடைய சுயபலத்திற்கு மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் நேர்கதியில அவர் பயணிக்க போறார். ஜூன் மாதம் தான் அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ அதுவரை 6ல் இருக்க போகின்ற சுபகிரகம், முழு சுபகிரகம் குரு பகவான். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு நன்மைகள் உண்டு. அதுல குறிப்பிட்டு கடன். ஏன்னா தனக்காரகன் குரு பகவானை 6ல் அமர்ந்திருக்கும் போது கடனை அடைக்கக்கூடிய தனத்தை, பணத்தை, வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் மற்றும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க மூலமா சில உதவிகள், சில அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பிட்டு வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கும், எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க வேலை அமையறதுக்கும் இந்த குருடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குது. ஸோ அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. வேலையை தக்க வச்சுக்கோங்க, நிரந்தரமாக்கிக்கோங்க. மீண்டும் வேலையை இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க மாறிடாதீங்க. ஸோ வாய்ப்பு மீண்டும் கிடைப்பது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு திருவோண நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேலையும் அந்த தொடர்புகளும் அந்த நண்பர்களும் மீண்டும் உங்களுக்கு அமைவார்கள். ஸோ அந்த அமைப்பை பயன்படுத்திங்க. ஓகேங்களா? மேலும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி, அரசாங்க வழியில ஒரு லோன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் 3 விதமான அதிர்ஷ்டங்கள் உங்க கைக்கு வரப்போகுது. அதுல முதல்ல தொழில். தொட்டல் தொடங்கும் தொழில் விஷயம் நல்லபடியா நடக்க போகுது. தொழில்ல ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுன்னா அதை இப்ப சரி பண்ணிக்க முடியும். தொழில் ரீதியான லாபங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க பண்ணக்கூடிய சின்ன வியாபாரம் கூட பெரிதளவு லாபத்தை கொடுக்கும். மேலும் மிக முக்கியமா கர்மம் முடியும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நோயாய் பிரச்சனைகள், இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அது ஒரு முடிவுக்கு வரும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இனி இருக்காது. மருத்துவ செலவுக்கு ஆபரேஷன், சர்ஜரி, தேவையில்லாத மெடிக்கல் செலவு, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி குருவுடைய வக்ர நிவர்த்தியால் கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தபடியா மிக முக்கியமா வீட்டு பிரச்சனை தீருங்க. வீடு, மாமியார் வீடு, வெளிநாடு, இப்படி இந்த 3 விதமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டுக்கு போகணும், நான் வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறக்கூடியவங்களுக்கு அதுக்குறான வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர்லயே, வெளிமாநிலத்திலே, வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும்.
அந்த மாமியார் வீட்டு வழிகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை தான் போயிருக்கு, அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு தலைகீழாக மாறும். அதே போல சொந்த வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீரப்போதுங்க. சொந்த வீடு கட்டுறதுக்கு, வாங்குறதுக்கு, அல்லது முக்கியமா ஒரு நிலத்தை வித்து நான் என்னுடைய கடன் பிரச்சனை தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சொத்து பத்துக்களோ ஏதோ ஒரு ரீதியின் மூலமாக உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குருவான் கொடுப்பார். ஓகேங்களா? அதே போல சொத்துக்காக எதிரிகளாக மாறி இருக்கக்கூடிய கூட பிறந்தவர்கள், அங்காளி பங்காளிகள், சொந்த பந்தங்கள், இப்போ அந்த சொத்து பிரச்சனை சும்மா தீருவதனால மீண்டும் அந்த உறவுகள் நல்ல விதத்தில் உங்களோட பழக ஆரம்பிப்பார்கள், அல்லது அவருடைய இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது விஷயம், கைக்கு பண வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு தொழில், அல்லது வேலையில் ஒரு சம்பளம் இப்படி ஏதேனும் ஒரு வழியில உங்க கைக்கு பணம் வரப்போகுது. மிக முக்கியமா வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது. மேலும் வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய பயணங்கள், டிராவல், அல்லது புதிய பழக்க வழக்கமாகக்கூடிய அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், இவர்கள் மூலமாக புதிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வழி பிறக்கும். மேலும் படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் போதே சைட்ல ஒரு பிசினஸோ, சைட்ல ஒரு வேலையோ, பார்ட் டைம் ஜாபோ பார்க்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குறிப்பிட்டு தாத்தா வழி உறவுகளுமாக இருக்கக்கூடிய சொத்து பத்துகள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. மேலும் இந்த ஒரு திருவோண நட்சத்திரக்காரர்கள் இனிமே தேவையில்லாத ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டாம். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை, எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை, எப்பேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியால் அது படிப்படியாக தீரும். 6இல் முழு சுபகரமான குரு பகவான், அவர் தான் ஆண்டவன் சொல்லிக்கலாம். அப்போ குருவருள் இருந்தால் திருவருளை பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் ஜூன் மாசம்தான் அடுத்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு முன்னதாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை தீர்க்கிறாரு இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி, இருக்கக்கூடிய கடனை குறைச்சி, எதிரிகள் பிரச்சனை, நோய் பிரச்சனை தீர்த்து ஜூன் மாதத்திற்கு பிறகு மாபெரும் ஒரு நல்லது உங்களுக்கு செய்ய போறாரு. அதற்கு ஒரு அடித்தளமாக, அதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்க போது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, திருமண வாழ்க்கைக்காகவும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பத்திற்காகவும் நீங்க தயாராகுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரும் கவலையும் கடனும் கண்டிப்பா தீரும். இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பிட்டு இன்னும் ஒரு 48 நாட்கள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பரிகாரம், நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதற்குண்டான பலன் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் போன்ற காரியங்களை பண்ணுங்க. மேலும் பறவைகளுக்கு தானிய வகை உணவுகளை நீங்க தானமா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வீட்டினுடைய மொட்டை மாடியில நீர் அருந்துவதற்கு, அந்த பறவைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதா அமையும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புண்ணியமான காரியங்களை செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பக்கத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பரகம் திருவடி சரணம்.